அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் நல்லா இருக்கோம். ஃபைனலி நாங்கள் அந்தமான் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ எப்படி இருக்க போகுதுங்கிறத ஒன்று ஒன்றா வீடியோக்குள்ளே போகும்போதே பேசிட்டு போகலாம். நாங்கள் 2 நாளைக்கு முன்னாடி தான் சத்து மாவு வீட்டில் ரெடி பண்ணணும். ஏன்னா ஏற்கனவே வீட்டில் இருந்துச்சு. அதை யூஸ் பண்ணிவிட்டு போகிறப்ப ரெடி பண்ணோம் அப்படின்னா கொண்டுட்டு போக வசதியாக இருக்குமேன்னு நான் ஷார்ட்ஸில் டீட்டெயிலாக காட்டியிருக்கேன். அதை பார்த்துட்டு கூட நீங்கள் எப்படி கொடுப்பீங்க, யாரெல்லாம் குடிக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. 1 வயசு பிள்ளையிலேருந்து தாராளமாக எல்லாருமே குடிக்கலாம். ஒன்று இனிப்பு போட்டு கஞ்சி மாதிரி காய்ச்சி குடிக்கலாம். அப்படி இனிப்பு வேணாம் அப்படின்னா லேசாக உப்பு போட்டு காய்ச்சி குடிச்சிக்கலாம். சப்பாத்தி மாவுலாம் பிசையலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நம்ம கோதுமை மாவு எடுப்போம் இல்லையா, அது கூட இந்த சத்து மாவை மிக்ஸ் பண்ணி பிசையலாம். இந்த மாதிரி ஒரு நாள் அலுப்பு பட்டுக்காமல் ரெடி பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, வருஷ கணக்கில் வச்சு யூஸ் பண்ணலாம். எப்படி ஸ்டோர் பண்ணுவீங்க அப்படின்னும் கேட்டிருந்தீங்க. நம்ம நல்லா மாவு பட்டாக அரைச்சதுக்கு அப்புறமா ஈரக்கை போடாமல், ஈரமான ஸ்பூன் போடாமல் ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அது அப்படியே இருக்கும். கையோடு எங்களுக்கு இட்லி பொடியுமே பூவா ரெடி பண்ணி கொடுத்தாங்க. நானும் இதே மாதிரி தான் இட்லி பொடி செய்வேன். ஆனால் ஆசிரியருக்கு என்னமோ பூவா செய்கிறது தான் பிடிக்கும். பூவா செய்கிற மாதிரி இல்லை, பூவா செய்கிற மாதிரி இல்லைன்னு சொல்லிகிட்டே இருப்பான். நாங்கள் வந்து பூவான்னு கூப்பிட்றோமா, பிள்ளைங்களுமே அதே மாதிரி தான் கூப்பிடுவாங்க. அதோட வீட்டில் போட்ட மாங்காய் ஊறுகாய், அப்புறம் அடை மாங்காய் அப்படின்னு சொல்லுவோம். வெறும் உப்பு மட்டும் போட்டு காய வைக்கிறது, அதுவுமே வருஷ கணக்கில் கெட்டு போகாமல் இருக்கும். அந்த அடை மாங்காய்லாம் வந்து இப்போ நம்ம சைடிஷ்ஷாக எடுத்து சாப்பிட்றோம். ஆனால் அப்போது சின்ன பிள்ளையில் அதெல்லாம் ஒரு காலத்தில் நமக்கு ஸ்நாக்ஸே அதான். நம்ம வீட்டில் போட்டு வச்சுருந்தாங்க அப்படின்னா ஈவினிங் டைமில் டிவி பார்க்கும்போதெல்லாம் எடுத்து எடுத்து சாப்பிட்றது. காட்டுறேன் பாருங்களேன். இப்போ கூட பார்த்த உடனே எத்தனை பேருக்கு சாப்பிடணும் போல் இருக்குதுன்னு சொல்லுங்கள். நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. நான் மட்டும்தான் வீட்டில் அங்கே ஊறுகாய் விரும்பி சாப்பிடுவேன். பிள்ளைங்களோ ஹஸ்பண்ட்லாம் அந்தளவு சாப்பிட மாட்டாங்க. ஸோ எனக்கு வந்து தேவைப்படுற மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். பேக் பண்ணும்போது மட்டும் கிட்டேயே தான் நிற்பேன். அப்படி இல்லைன்னா எல்லா ஜாமானும் எக்ஸ்ட்ராவாக வச்சுருவாங்க. எனக்கு வந்து என்னை ஃப்ரீயாக விட்டுறணும், யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் நாள் பூரா கிச்சனில் நின்று வேலை பார்க்கணும், சோறான காய்ச்சணும் அப்படின்னா கூட அலுப்பு பட்டுக்காமல் செஞ்சுருவேன். ஆனால் இந்த மாதிரி வேலைலாம் இருக்கும் இல்லையா, பேக்கிங் பண்ணுறது, இதெல்லாம் அந்தளவு செட் ஆகாது. எனக்கு எங்கள் பாப்பு எப்போதுமே நீட்டாக பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த முறை எங்களுடைய வெக்கேஷன் நாங்கள் ஊருக்கு வந்தது எப்படி இருந்துச்சுன்னா, அந்தமானில் இருக்கும்போது நான் தான் ஒரு நாளும் எண்ணி எண்ணி விட்டுட்டு இருந்தேன். எப்படா ஊருக்கு போவோம், என்னை விட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் ஷப்பா ரொம்ப கஷ்டம். நான் ஃபஸ்ட் டைமாக ஃபீல் பண்ணியிருக்கேன். அதுவும் இந்த 3வது பேபிக்கு தான். ஒரு நேரம் ஏன் எதுக்குன்னே தெரியாது, சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஓவராக ரியாக்ட் பண்ணுறது, கத்துறது, பிள்ளைங்கள போட்டு திட்டுறது, ஹஸ்பண்டை கோச்சுக்கிறது, இந்த மாதிரிலாம் சில நாள் நடந்திருக்கு. அதுவும் தூக்கம் இல்லாமல் இருக்கும்போது அடுத்த நாள் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கிளப்பணும், வேலை பார்க்கணுன்னு இருக்கும் பாருங்கள், அப்போ அவ்வளோ டென்ஷன் ஆகும். அழுதுருக்கேன் 1-2 நாள்லாம். நம்ம என்ன இப்படி இருக்கோம் அப்படின்னு. சரி ஊருக்கு போயே ஆகணும், அந்த டைமில் சொல்லிகிட்டே இருப்பேன், நான் போனால் தான் எனக்கு கரெக்டாக வரும் அப்படின்னு. இங்கே வந்ததுக்கு அப்புறம் அந்த மல்லாக்கா படுத்துக்கிட்டு விட்டத்தை பார்க்குறது இருக்குங்களே, அவ்வளோ ஒரு ஆனந்தம் அது. நம்ம வேலை பார்க்கணும் அப்படின்னு கிடையாது. இப்போ எங்கேயாவது போயிட்டு வரேன் அப்படின்னா அவ்வளோதான். இப்போ நாகூர்லாம் போகணும், இந்த மாதிரி வெளியில் சுற்றி பார்க்கலாம் போகிறோம் அப்படின்னா வீட்டுக்கு வந்து ஒரு 2-3 நாள் அது எப்படி தான் சோம்பேறித்தனம் இருக்கும்னு தெரியாது. புவா தான் இருக்காங்க, பார்த்துப்பாங்க. அதே மாதிரி தான் பிள்ளைங்களுமே புவா, பாப்பு எல்லாருமே பார்த்துப்பாங்களா. ஸோ இந்த 2 மாதம் உண்மையிலேயே வந்து பிள்ளைங்க எந்தளவு என்ஜாய் பண்ணாங்களோ அதை விட 2 மடங்கு எனக்கு வந்து ரொம்ப 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 ரிலாக்ஸாக இருந்துச்சு. சொல்லுவாங்க இல்லையா, கணக்கு எல்லாத்தையும் அழி ஃபஸ்ட்லேருந்து திரும்பி எழுதலாம் அப்படின்னு. அந்த மாதிரி இப்போ நான் இருக்கேன். இப்போ எனக்கு வந்து எந்த ஒரு டென்ஷனும் இல்லை. அங்கே போனதுக்கப்புறம் எப்படி இருக்கோமோ அதெல்லாம் வந்து அங்கே போய் பார்த்துக்கலாம். இப்போது நான் மைண்டு ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்கேன். இவனை பாருங்கள், அந்த மூடி எடுத்துகிட்டு வந்து அந்த நடுவில் பிடிச்சிக்கிட்டு தான் மூடணுமா. ஸோ இவருமே வந்து அங்கே இருந்த வரைக்கும் தனியாகவே தான் இருந்துகிட்டு இருந்தான். அப்போ அவனுக்கு எதுவுமே நினைக்கல. ஆனால் இங்கே வந்து விட்டு எல்லாருக்கூடையும் பழக விட்டுட்டு அங்கே இருந்ததை விட இங்கே வீடு கொஞ்சம் பெருசு. நம்ம அந்தமானில் இருக்கிறது வீடு கொஞ்சம் சின்னது தான். அவனுக்கு ஏதோ ஃப்ரீயாக சுற்றுன மாதிரி, அதுவும் இல்லாமல் வீட்டில் யாராச்சும் இருந்துக்கிட்டே இருக்கிறது, வெளியில் போகிறது. அங்கே கூட டெய்லி வெளியிலலாம் போக மாட்டோம். அந்த வீக்கெண்டில் மட்டும் சண்டே மட்டும் வெளியில் போகிற மாதிரி இருக்கும். மற்ற நாள்லாம் மோஸ்ட்லி வீட்டில் தானே இருப்போம். ஸோ இங்கே ஏதோ அவனுக்கு ஃப்ரீயாக சுதந்திரமாக விட்ட மாதிரி தெரிஞ்சான் எனக்கு. ஆனால் முதல்ல வந்த ஒரு 10-15 நாள் கஷ்டம்தான் பட்டான், அவனுக்கு செட் ஆகலை. ஆனால் இப்போ நல்லா செட் ஆகி எல்லாருக்கூடையும் பழக்கமாயிட்டான். இப்போ பழக விட்டுட்டு அவனை மறுபடியும் அங்கே அழைச்சிட்டு போகிறேன். அங்கே போனதுக்கப்புறம் எப்படி இருப்பான் அப்படிங்கிறது நினச்சி கூட பார்க்க முடியல.
ஆனால் வந்து எங்களை விட அவனுக்கு இந்த வீடு எல்லாமே செட் ஆனதை விட பாப்புட்ட ரொம்ப உசுறு. நான் ஒரு வீடியோ கிட்ட காட்டுறேன் பாருங்களேன். எப்போதுமே இப்படி தான் பாப்பு கூட தூக்க சொல்லிக்கிட்டு அந்த தோள்பட்டையில் உட்காந்துக்கிட்டு வெளியில் போகிறது வர்றது பார்த்துட்டான் அப்படின்னா தூக்கிடணும். அது எங்கே போனாலும் என்ன வேலையாக இருந்தாலும் சரி தூக்குனா தான் அந்த அமைதியாகவே இருப்பான். இப்போ அந்தமானில் நான் இருக்கேன், ஹஸ்பண்ட் இருக்காங்க, பிள்ளைங்க இருக்காங்க. என்ன தான் நாங்கள் பாசத்தை காட்டினாலுமே விளையாண்டாலும் அந்த தாத்தா பாட்டி பாசத்துக்கு ஈடு இணையே கிடையாது. ஆசிருக்கு அர்ஷானுக்காவது ஒரு ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் கிடச்சிச்சு. ஆனால் அஸ்பர் கண்டிப்பாக மிஸ் பண்ணுவான். அவன் இப்போ இருக்கிற இந்த ஸ்டேஜுக்கு அந்தமான் போனதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் மறந்துடும், அவனும் மாறிடுவான் அப்படின்னு இருந்தாலுமே அந்தந்த வயசில் கிடைக்க வேண்டியது கிடைக்கல இல்லையா? நமக்கு பெற்றவங்களாக இருக்கும்போது கோவப்படுவாங்க, கோவம் வரும். ஆனால் நம்ம பெற்ற பிள்ளைங்க கிட்ட ஒரு நாள் அந்த கோவத்தை காட்டவே மாட்டாங்க. அவங்களும் சின்ன பிள்ளையாகவே மாறிடுவாங்க. அதுதான் அந்த உறவுக்குள்ள ஒரு ரகசியம். பட் நம்மளால் எல்லா நாளும் அப்படிலாம் இருக்க முடியாது. ஸோ அன்றைக்கி வந்து நான் குடலானம் தான் வீட்டில் கேட்டிருந்தேன். ஏன்னா பூவா வந்து காய்ச்சறது ரொம்ப நல்லாயிருக்கும். முள்ளங்கி கத்திரிக்காயெலாம் போட்டு செய்வாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் குடலானம் காய்ச்சிருந்து அன்றைக்கி பீன்ஸ் பொரியல் பண்ணியிருந்தாங்க, வெறுஞ்சோறு தான். அதோட கருவாடு, எனக்கு கருவாடு ரொம்ப பிடிக்கும். கருவாடு ரெடி பண்ணுறாங்க. இந்த பக்கம் இட்லி பொடி, அப்புறம் கருவேப்பிலை பொடி. கருவேப்பிலை பொடி பார்த்திங்கன்னா கருவேப்பிலையை நல்லா அலசி வெயிலில் 1 மணி நேரம் மட்டும் ஒரு நாள் காய வைக்கணும். மற்ற ஒரு 4 நாள் வந்து நிழல்லையே காய வச்சு இந்த மாதிரி தூள் பண்ணணும். அதுவுமே ரெடி பண்ணி பேக் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பக்கம் வந்து என் தங்கச்சி அப்படின்னா ஹாலானா சித்தி. ஸோ எனக்கு ஒரு கிஃப்ட் வந்து கொண்டு வந்து கொடுத்தா. 10 செகண்ட்க்கு முன்னாடி வந்து கொடுத்தா. கொடுக்கும்போது சிரிச்சுக்கிட்டே வந்தா. அப்படி என்னவா இருக்கும், நீ மறுபடியும் எடுத்துகிட்டு வா, நான் வீடியோவில் காட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். பிரித்து பார்த்தா நம்ம ரோஸ் பெட்டல்ஸ்பா. அதுவும் ப்ளே பட்டன் வச்சு ரோஸ் வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவள் கையிலேயே பின்னியிருக்கா எல்லாமே. அர்ஷானுக்குமே மினியன் கீ செயின் பண்ணி கொடுத்துருந்தா. அவள் ஆல்ரெடி வந்து ஸ்லிங் பேகு, டெக்கர் ஐட்டம்ஸ், அப்புறம் அந்த ஹேர் பின், பேண்டு இது எல்லாமே இந்த மாதிரி கையிலே வந்து பண்ணிகிட்ருக்கா. எனக்கு ஏதாவது செஞ்சு கொடு அப்படின்னு சொன்னேன். அதுவும் எனக்கு ரோஸ் பெட்டல்ஸ்ன்னு யாராவது சொல்லி காதில் கேட்டாலே மூளையில் ஜிம்முண்டு இருக்கும். ரோஸ் பெட்டல்ஸ் வச்சு இந்த அளவு அழகாக பண்ணினதை பார்த்ததும் ஸோ இதை தொட்டு பார்க்கும்போதே எனக்கு வேறு மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரம் அதுவுமே இந்த கையால் தொடணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். இன்ஷா அல்லாஹ் அதுவாக செய்யுங்க. என்னென்னு யாராவது கெஸ் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் அந்த ஒரு உணர்வுக்காக நானுமே காத்துட்ருக்கேன். எப்போன்னு பார்க்கலாம். அஸ்பர் வந்து ரொம்ப ஒட்டிக்கிட்டான். நாங்கள் ஊருக்கு கிளம்புறோன்னு சொல்லிட்டு 3 நாளாகவே இங்கே வீட்டில் தான் இருக்கா. மாடிக்கு போய் எடுத்துகிட்டு போய் என்னமோ செஞ்சுட்டே இருப்பா. ஏதோ ஒன்று செய்கிறா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த அளவு இவ்வளோ சூப்பராக செய்வா ஏன் தங்கச்சி இல்லையா? அந்த கைப்பிடியிலேருந்து அவளே பின்னி செஞ்சுருக்கா. ஆனால் ஹார்ட் ஒர்க் நிறையா இருக்குது. எப்படி இருக்குங்கிறத முடிஞ்சால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அவள் கண்டிப்பாக பார்த்தா சந்தோஷப்படுவா. இன்ஷா அல்லாஹ் அந்தமான் போயிட்டு எங்கே போய் மாட்டுறது அப்படின்னு சூஸ் பண்ணலாம். அதோட நார்த்தங்காய் ஊறுகாய் இதுவுமே பேக் பண்ணியாச்சு. கையோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே கொஞ்சம் அரைச்சி கொடுத்துட்டாங்க. ஏன்னா அங்கே போனதுமே அரைச்சிட்ருக்க முடியாது இல்லையா? வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணணும். வீடு எப்படி இருக்குன்னே தெரியல. இப்போ அஸ்பர் பண்ணுற சேட்டெல்லாம் ரொம்ப அதிகம். 10 நாளாகவே வீட்டில் சொல்லிகிட்டே இருந்தாங்க, எப்படி போய் வேலை பார்க்க போகிறேன், பிள்ளையை வச்சுக்கிட்டு எப்படி பார்க்க போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு புலம்பிகிட்டே இருப்பாங்க. ஆனால் எனக்கு என்னென்னா நம்ம அங்கே போய் பார்க்குறது ஒரு பக்கம், அவங்க எப்படி இங்கே இருக்க போகிறாங்கன்னு தெரியல. இந்த 2 மாதம் கலகலன்னு வீடே இருந்துருச்சு. இதுக்கப்புறம் 2 பேர் மட்டும்தானே இருக்கணும். நாங்கள் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இந்த வீட்டில் கிடையாது. எங்கள் பழைய வீடு ஓட்டு வீடு. அது ரெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. இல்லைனா வீடியோவில் கூட காட்டியிருப்பேன். அந்த வீட்டில் இருக்கும்போது நான், பூவா, அண்ணன், தம்பி எல்லாருமே இருப்போம். எங்கள் பாபு வந்து ஃபாரினில் இருப்பாங்க. அப்புறம் அப்பப்போ லீவில் வந்துட்டு போகிறது இந்த மாதிரி இருப்பாங்க. இப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு 15 வருஷமாக தான் இந்த வீடு கட்டி நாங்கள் இங்கே இருக்கோம். இங்கே இருக்கும்போது கொஞ்ச நாள் எங்கள் பாபு ஃபாரின்லேருந்து வந்து ஊரோட இருந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு மேரேஜ் ஆச்சு, என் அண்ணனுக்கு மேரேஜ் ஆச்சு. இப்போ எங்கள் பாபு இங்கே இருக்காங்க, நாங்கள் எல்லாருமே தூரமாக இருக்கோம். அப்போது வீடு சின்னதாக இருந்துச்சு, எல்லாருமே நெருக்கமாக இருந்த மாதிரி இருந்தோம். இப்போது அதை விட கொஞ்சம் பெரிய வீட்டில் இருக்கோம், ஆனால் எல்லாருமே தூரமாக இருக்கோம். இது ஒரு பொண்ணுக்கு அப்படின்னு கிடையாது, இதே மாதிரி எல்லா ஆணுக்குமே சரி. ஒன்று தாய் தகப்பன்ட்டேருந்து தூரமாக இருக்கும், அப்படி இல்லைன்னா கணவன் மனைவி பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு பிரிஞ்சு ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம். இது என்ன வாழ்க்கை இது? இப்போது இப்படி இருக்குது. இன்னுமே ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் எல்லாரும் ஒன்றா இருக்கக்கூடிய பாக்கியம் வந்து இறைவன் கொடுக்கணும். நம்ம எல்லாருமே துவா செய்வோம், ப்ரே பண்ணிப்போம்.
இன்றைக்கி நாள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்குது. எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளைட் அந்தமானுக்கு விடிய காலையில் 4:40க்கு. ஏர்போர்ட்டில் 2:30லேருந்து 3 மணிக்கிட்ட இருந்தால் கரெக்டாக இருக்கும். வீட்டிலேருந்து 8 மணிக்கு கிளம்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். இருட்டிருச்சு. போகிறதுக்கு முன்னாடி எனக்கு தர அட்வைஸ் பார்த்தீங்கன்னா, கோவப்படக்கூடாது, பிள்ளைங்கள்ட்ட வேகமாக பேசக்கூடாது, பிள்ளைங்கள திட்டக்கூடாது. இப்போல்லாம் வந்து அடிக்கிறது இல்லை. முன்னாடிலாம் வந்து கொஞ்சம் கை வைப்பேன். இப்போது ரொம்ப கண்ட்ரோல். அடிக்கிறது கிடையாது. சமயத்தில் ஏதாச்சும் கோவப்பட்டு பேசிடுவேன். எனக்கு வந்து கோவம் பயங்கரமாக வரும். அது ஷார்ட் டெம்பர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? சட்டுன்னு கோவப்பட்டுருவேன், அப்படியே விட்டுருவேன். நான் பார்க்க எங்கள் புவா மாதிரியே தான் இருப்பேன். எங்கள் புவாவுக்கு தெரிஞ்சவங்க என்னை பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்க. லைலாஜா மகளாமா நீனுன்னு தான் கேட்பாங்க. ஆனால் கேரக்டர் ஜாலியாகவும் பேசுவேன், கோவமும் படுவேன், போல்டாக நல்லா தைரியமாக இருப்பேன். எல்லாமே எங்கள் பாப்பு மாதிரி. எங்கள் புவா ரொம்ப பொறுமைசாலி. அதே மாதிரி பிள்ளைங்களுக்கும் சொல்லுவாங்க, இம்மி சொல்கிறத கேட்கணும், ஒழுங்காக இருக்கணும், நல்லா படிக்கணும், இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. கிளம்பும்போது எப்போதுமே புவா அழுதுருவாங்க. எனக்கும் அழுக வரும், ஆனால் கண்ட்ரோல் பண்ணிப்பேன். அஸ்பர் வந்து நல்லா பழகிட்டான். புவாட்ட என்ன செய்வானா, அங்கே வீட்டில் உட்காந்துக்கிட்டு குனிஞ்சு குனிஞ்சு எந்திரிச்சு டேச்சு அப்படின்னு காட்டுவானா. காரில் ஏறி உட்காந்ததுமே வந்து கதவுல நின்றுட்டு அதான் பண்ணிகிட்டு இருந்தான். அந்தமான் போனதும் பிள்ளைங்க ஸ்கூல் போகிறது, இவரை பார்க்குறதுன்னு போயிடும். இனிமேல் அடுத்த வெக்கேஷன் நாங்கள் எப்போ வருவோம், இதை தான் புவா பாப்பு காத்துட்ருப்பாங்க. இன்ஷா அல்லாஹ் வருவோம். போகிற வழியிலேயே நாங்கள் சாப்பிட்டுட்டு மிட் நைட்டில் ஒரு 2 மணிக்கிட்ட இருக்கோம் ஏர்போர்ட் ரீச் ஆகும்போது. பிள்ளைங்கள்லாம் தூங்கிட்டாங்க கார்லேயே. அஸ்பரும் தூங்கிட்டான். நான் வந்து தூங்கலை, தூக்கம் வரல. கொஞ்சம் முன்னாடியவே தான் ஏர்போர்ட் போயிட்டோம். ஏன்னா வந்து இந்த தடவையும் லக்கேஜ் கூட தான் இருக்குது. ஆல்ரெடி கண்டெய்னரில் கொஞ்சம் போட்டாச்சு இல்லையா? ஸோ இன்னும் கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து சேர்ந்து போயிடுச்சு. ஒன்று ஒன்றா எடுத்து வைக்க வைக்க பார்த்திங்கன்னா வெயிட்டு கூடிருச்சு. இல்லைனா எல்லாமே எங்களுக்கு கண்டெய்னர்லேயே போயிருக்கோம். அந்தளவு வெயிட்டு சேர்ந்துருக்காது. ஏன்னா நான் அந்தமான்லேருந்து வரும்போது இந்த தடவை லக்கேஜ் கம்மியாக தான் கொண்டு வந்தேன். இப்போ கண்டெய்னர் ஜாமான் முன்னாடியே போனதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்த சத்து மாவு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து எனக்கு லக்கேஜில் சேர்ந்துருச்சு. பாப்புக்கு மனசே இல்லை, அத்தாவை மறந்துட மாட்டியே, வீடியோ காலில் பேசுதா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அவனுக்கு ஒன்றும் தெரியல, நம்ம எங்கேயோ போகிறோம் அப்படின்னு நினச்சிட்ருக்கான். பாப்பு வந்து ஏர்போர்ட்டில் விட்டோம் அப்படின்னு கிளம்பிட மாட்டாங்க. நாங்கள் உள்ளே போயிட்டு லக்கேஜ் போட்டு அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு போர்டிங் பாஸ் வாங்கி செக்யூரிட்டி செக்கப்லாம் முடிச்சுட்டு நான் கால் பண்ணுவேன் பாருங்கள். அப்போ தான் எல்லாம் முடிச்சுட்டு இல்லாமா சரி நான் கிளம்புவா அப்படின்னு கேட்டுட்டு வெளியில் கிளம்புவாங்க. நானும் இத்தனை தடவை அந்தமான் வந்துட்டு போகிறேன். எப்படியும் ஃப்ரீயாக போகணும் அப்படின்னு தான் பார்க்குறேன். ஆனால் ஒரு தடவையும் சோதனைங்கிற மாதிரி எனக்கு இந்த லக்கேஜெலாம் மாட்டிக்கிட்டுறேன். ஒரு தடவை ப்ரெக்னென்ட்னு சொல்லி எஸ்கேப் ஆகிட்டேன். ஒரு தடவை கையில் நியூபார்ன் பேபி இருக்குதுன்னு சொல்லி எஸ்கேப் ஆனேன். இந்த தடவை என்ன சொல்கிறதுனே தெரியல. கிட்டத்தட்ட 9 கிலோ அதிகமாக இருக்குது. 1-2 கிலோ அப்படின்னா கூட ஏதாச்சும் பேசி பார்க்கலாம். 9 கிலோ இருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க வாய்ப்பே கிடையாது, ஒன்று கையில் வச்சுக்கோங்க இல்லைனா வந்து பணம் கட்டுங்க அப்படிங்கிறாங்க. நான் பணம் கட்டுறதுக்கு வாய்ப்பே கிடையாது இல்லையா? நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனே, அந்த மாதிரி பணம் கட்டி நான் லக்கேஜ் போடவே மாட்டேன். எனக்கு ஹேண்ட் லக்கேஜில் இன்னொரு 7 கிலோ வச்சுக்கலாம் இருக்குது. ஆனால் பிள்ளைய வச்சுக்கணும். அர்ஷானுக்கு சுத்தமாக முடியாது. ஆல்ரெடி ஆசிர் ஒரு பேக் வச்சுருக்கான். இன்னொரு பேக் வச்சா எப்படி தூக்கிட்டு போகிறது? இதை யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ தான் சொன்னேன், அஸ்பருக்கு ஒரு 7 கிலோ ஹேண்ட் லக்கேஜ் இருக்குது குட்டி பையனுக்கு. அதை வந்து நீங்கள் லக்கேஜில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். கெஞ்சிலாம் கேட்க மாட்டேன், சொல்லி தான் பார்ப்பேன். சொல்லும்போது கூட அவர் என்ன சொன்னார்னா, அப்படி பார்த்தாலும் 2 கிலோ இருக்குல்ல அப்படின்னு சொன்னதுமே அந்த 2 கிலோவை நான் வந்து மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேயே நின்று பேக்கை பிரித்து கட்டைப்பையில் எடுத்து போட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு கட்டைப்பையெல்லாம் எடுக்கிற. ஆசிர் ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். அதெல்லாம் தூக்கிட்டு போகக்கூடாது ஏர்போர்ட்டில், இதில் என்ன இருக்குது தம்பி, நம்ம இது தானே, இதில் என்ன கௌரவ குறைச்சலா, பை போட்டு எடுத்துகிட்டு போகிறதுல என்ன இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். அவன் ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். அப்புறம் 2 கிலோ வந்து அவனுடைய புக்கு நோட்டு இருந்துச்சு. புக்கு நோட்டு ஃபுல்லாக எடுத்ததுமே அந்த 2 கிலோ வந்து கரெக்டாக ஆயிடுச்சு. சரி அந்த புக்கு நோட்டை எடுத்துகிட்டு அவனுடைய பேக் இருக்குது இல்லையா, அதில் வச்சு உள்ளே போயிட்டோம். ஆனால் இப்போ இருக்கிற பிள்ளைங்கள பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு. சரின்னு ஒரு வழியாக மேனேஜ் பண்ணி லக்கேஜை போட்டுட்டு செக்யூரிட்டி செக்கப்லாம் முடிச்சுட்டு உள்ளே வந்து உட்காந்துட்டோம். பாப்புக்கு கால் பண்ணி சொல்லிடுவேன். பாப்பாவும் கிளம்பிட்டாங்க. இங்கே என்ன மாதிரி யாராவது போயிருக்கீங்களா? ஷூவை பார்க்காதீங்க, சாக்ஸை பாருங்கள். கிளம்பும்போது தேடி தேடி பார்க்குற ஒரு சாக்ஸ் எங்கே போச்சுன்னே தெரியல. அந்த நேரத்தில் போய் எங்கே வாங்குறது? வீட்டில் இன்னொரு சாக்ஸ் இருந்துச்சு, அதை எடுத்து போட்டு 2 காலுக்கு 2 கலரில் போட்டுட்டு உட்காந்துருக்கேன்.
கொடைக்கானலில் குணா கேவ் போனதுலேருந்தே ஷூவும் வீணாக போச்சு. அந்த சேர் வந்து கொஞ்சம் ஒட்டியே தான் இருக்குது. எவ்வளோ வாஷ் பண்ணாலும் போக மாட்டேங்குது. நாங்கள் ரொம்ப சீக்கிரமே ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். அதனால் லக்கேஜும் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் கிட்ட இந்த கேட்டுக்கு முன்னாடி உட்காந்துருந்தோம். இவனை வச்சுக்கிட்டு சமாளிக்கவே முடியல. ஸ்ட்ரோலரில் உட்காந்தாலும் எந்திரிச்சு நிற்கிறான், அந்த சேர்லேயும் எந்திரிச்சு நிற்கிறது, கீழே விட்டால் போதும் ஊறிட்டு போகிறேன்னு நிற்கிறான். அப்புறம் பிடிச்சி அமுக்கி உட்கார வச்சு ஆசிரும் ஹர்ஷானும் கொஞ்சம் நேரம் தள்ளிகிட்டே போய் வேடிக்கை காமிச்சிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு வந்து சென்னை வர்றது 6 மணி நேரம் கிட்ட ஆகும் ட்ராவல் பண்ணி வர. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்தால் 5 மணி நேரத்தில் வந்துடலாம். அப்போவும் நான் தூங்கவும் இல்லை. இங்கே ஏர்போர்ட்டில் 1 மணி நேரம் கிட்ட உட்காந்துருக்கோம். இப்போவும் நம்மளும் தூங்க முடியாது, பிள்ளைங்களும் தூங்க முடியாது. அதை தான் ஹஸ்பண்ட்டை சொல்லிகிட்டு இருந்தேன். இனிமேல் இந்த மாதிரி டிக்கெட் போட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃப்ளைட்லாம் போடக்கூடாது. ஏன்னா அந்த நைட்டு ட்ராவலுங்கும்போது நம்ம என்ன தான் பகலில் எவ்வளோ நேரம் உருண்டு உருண்டு தூங்கினாலும் ஒரு நாள் நைட்டில் தூங்குற மாதிரி வராது. ஸோ அந்த நைட்டு ஃபுல்லாக தூங்கினா தான் நமக்கு ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லையா? இது ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிவிட்டு எங்களுக்கு போனதே அவ்வளோ டயர்டாக இருந்துச்சு. ஏதோ ரொம்ப நேரம் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அங்கே ஃப்ளைட்டில் ஏறுறதுக்கு முன்னாடி வந்து நம்மக்கிட்ட ஸ்ட்ரோலரை வாங்கிடுவாங்க. நம்ம லக்கேஜ் போட்டு போர்டிங் பாஸ் வாங்குகிறோம் இல்லையா, அப்போவே அந்த ஸ்ட்ரோலருக்குமே ஒரு ஸ்ட்ரிப்பு மாதிரி கொடுப்பாங்க. அதில் மாட்டி விட்டுறணும். அந்த ஸ்ட்ரிப்பை வந்து நம்ம கையில் ஒன்று கொடுப்பாங்க. அதை நம்ம போய் அங்கே இறங்கிட்டு கொடுத்தோம் அப்படின்னா ஸ்ட்ரோலரை நம்ம கையில் எடுத்து கொடுத்துருவாங்க. ஃப்ளைட்லேருந்து இறங்கும் போதே நம்ம கையில் கொடுத்துருவாங்க. ஸோ ஒன்று விலாகுக்காக நான் வீடியோ ஷூட் பண்ணிட்டு வரேன் இல்லையா, அதே மாதிரி வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்ததும் போர்டிங் முடித்ததுக்கப்புறமோ ஃப்ளைட்டில் உட்காந்துருக்கும் போதும் சரி, எல்லாருமே சேர்ந்து ஒரு பிக்சர் எடுத்து வீட்டுக்கும் சரி அதே மாதிரி ஹஸ்பண்டுக்கும் அனுப்பி விட்டுருவேன். ஆனால் இந்த தடவை எனக்கு உண்மையிலேயே அந்த ஃப்ளைட் ட்ராவல் வந்து லேசான பயத்தை காட்டிருச்சு. நாங்களும் நல்லா ஓதிட்டு தான் வீட்டிலேருந்து கிளம்புனோம். ஃப்ளைட்லேயும் உட்காந்துருந்தோம். இவரை பாருங்கள், ஏர் ஹோஸ்டஸ்கிட்ட போயிட்டு எல்லாருக்கும் அங்கே பாய் காட்டிட்டு நிற்கிறான். அது மட்டுமா அவங்க வந்து வந்து சொல்லிட்டு போகிறாங்க, நீங்கள் வந்து பெல்ட்டை போட்டுட்டு மடியில் உட்கார வைங்க அப்படின்னா அவன் உட்காரவே மாட்டேங்கிறான். நான் என்ன செய்வேன்? அது மட்டுமா அவனுக்கு வந்து அந்த விண்டோ பக்கத்தில் போய் வேடிக்கை பார்க்கணுமா? அந்த இருக்கிற கேப்பில் பார்க்கலாம்ல. ஹர்ஷானை பிடிச்சி முடியை பிடிச்சி இழுத்து பின்னாடி தள்ளி அவன் மட்டும் நின்று பார்க்கணுமா? சரியான வம்புக்காரன், செம்ம சேட்டை. அதுவும் ஆசிரை விட ஹர்ஷான்ட்ட எப்போதுமே விளையாடுற அளவுக்கு ரொம்ப வளர்த்துட்ருப்பான். சொல்லுவாங்க இல்லையா, அந்த நேர் இளமையாக இருக்கிற பிள்ளைங்களுக்கு சண்டை அதிகமாக வருமா. அதாவது இப்போ நான் வந்து அண்ணன் இருக்கிறாங்களா, நான் 2வது பிறந்தேன். எனக்கு கீழே தம்பி. நான் வந்து அண்ணன்ட்டையும் சண்டை போட்டிருக்கேன், தம்பிகிட்டையும் சண்டை போட்டிருக்கேன். ஆனால் அண்ணனும் தம்பியும் அந்தளவுக்கு சண்டை போட்டது கிடையாது. எனக்கு இவங்க 3 பேரையும் பார்க்கும்போது அந்த ஞாபகம் தான் வரும். ஸோ ஃபைனலி நம்ம அந்தமான் கிளம்பிட்டோம். மறுபடியும் ஸ்கூல் அனுப்பணும், காலையில் பிள்ளைங்களுக்கு டிஃபன் கட்டணும், சோறாக்கணும், ஆனம் காய்ச்சணும், க்ளீன் பண்ணணும், வேலை பார்க்கணும். அதெல்லாம் விட என்ன சமைக்கணும்னு யோசிக்கணுமே, அது ஒரு விஷயம் இந்த 2 மாதம் எனக்கு இல்லாமல் இருந்துச்சு. வீட்டில் செஞ்சு வைப்பாங்க, சாப்பிட்றது, என்ன வேணுமோ கேட்குறது, இதை மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தேன். போன முறை அஸ்பர் குட்டிமா வந்து நியூபார்ன், கை குழந்தை இல்லையா, தூக்கிட்டு போகும்போது ஒரு பயம் இருந்துச்சு, எப்படி எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஏன்னா எனக்குமே சிசேரியனுங்கிறதுனால. ஆனால் இந்த முறை எனக்கு ஒரு சேஞ்ச் இருக்குது. ஏன்னா அங்கே போய் எல்லாத்தையும் எப்படி சமாளிக்க போகிறோங்கிற அந்த ஒளிமயமான வாழ்க்கை என் கண்ணு முன்னாடி வந்துட்டு தான் போகுது. ஆல்ரெடி 2 பசங்களை பார்த்தாச்சு இல்லையா, இந்த 1 வயசு ஸ்டேஜில் எப்படி இருப்பாங்க, பிள்ளைங்க என்னெல்லாம் பண்ணுவாங்கங்கிறது நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது குட்டிமாவை வச்சுக்கிட்டு எப்படி வீட்டு வேலையெல்லாம் மேனேஜ் பண்ண போகிறோமோ அப்படிங்கிற கவலைலாம் எனக்கு இல்லை. அவனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கணும். எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், நம்ம தான் செஞ்சு ஆகணுங்கிற இடத்துல இருக்கோம். அப்புறம் ஏன் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு, எல்லாத்தையும் போய் பார்த்துக்கலாம் போ அப்படிங்கிற தெனாவட்டில் தான் இப்போ நான் போயிட்டுருக்கேன். எனக்கு இந்த மைண்ட் செட்டே இருந்தால் போதும்னு தோணுது. ரொம்ப டென்ஷன் ஆகி கவலைப்பட்டுக்கிட்டு ஏன் நம்ம உடம்பு இங்கே எடுத்துக்கணும். போன வருஷம் வந்து எனக்கு டெலிவரி ஆனதுனால ஹெல்த் இஷ்யூஸும் இருந்துச்சு இல்லையா, சிசேரியன் பண்ணதுனால. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருப்போம் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். ஸோ எந்த பிளானும் இல்லை, எந்த ஐடியாவும் கிடையாது. என்ன மாதிரி ரொட்டீனாக இருந்தாலும் அதை புதுசாக ஃபாலோ பண்ணுறோமோ இல்லையோ நமக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ இந்த மைண்ட் செட்டோடு தான் இப்போ போயிட்டுருக்கேன். இந்த 2 மாதம் ஊரில் இருந்தது அவ்வளோ ரெஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதுதான் வந்து இந்த மாதிரிலாம் பேச்சை கொடுக்குது. ஸோ நாங்கள் போகும்போதே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட்டில் பொழுது விடிஞ்சு அழகாக வெளிச்சம் வந்துச்சு. நானும் அந்த கண்ணாடி வழியாக சன்ரைஸ் ஆகிறத எடுக்க ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன், எடுக்க முடியல. இவனை சுத்தமாக சமாளிக்கவே முடியல. இந்த 2 மணி நேரம் ட்ராவலே இப்படி இருக்கே, ரொம்ப தூரம்லாம் இருந்தால் என்ன செய்வான். அவன் மடியில் உட்காரவே இல்லை. கீழே இறங்கி வெளியில் போகணுங்கிறான், மேலே ஏறி குதிக்கிறான், அடிக்கிறான், கத்திக்கிட்டு வேற இருந்தான். சரி டாய்ஸ் மாதிரி ஒன்று கொண்டு வந்தேன் பேக்கில், அதை எடுத்து கொடுக்கலாம்னு திறந்து கொடுத்தா அதை எடுத்து விளையாடுறான்னா, விளையாண்டுட்டு சின்ன பிள்ளை தானே தூக்கி போடலாம் இல்லை எங்கேயாவது வைக்கலாம் இல்லையா, மறுபடியும் அதே பேக்கில் அதே இடத்துலையே வைக்கிறான். இப்போ நீங்களே பாருங்களேன்,
அதை எடுக்கிறான். எடுத்துட்டு கொஞ்ச நேரம் கையில் ஆட்டிட்டு அந்த சத்தத்தை கேட்குறானா, கேட்டுட்டு மறுபடியும் கீழே போட்டுடலாம் இல்லையா, மறுபடியும் எடுத்து அந்த எடுத்த இடத்துலையே வைக்கிறான். எனக்கு இவன் பண்ணுறது, இவன் குணம் எல்லாத்தையும் பார்க்கும்போது சின்ன பிள்ளையில ஆசிர் பண்ணுற மாதிரியே தான் இருந்துச்சு. ஃப்ளைட்லாம் வந்து கஞ்ச பயலுங்க, ஒன்றுமே கொடுக்க மாட்டானுங்க. தண்ணி மட்டும்தான் அந்த கப்பில் ஊற்றி கொடுத்தாங்களா, அதை மட்டும் குடிச்சிட்டு நான் கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் பிள்ளைங்களுக்கு வாங்கிட்டு போனோம், பிஸ்கெட்டு இந்த மாதிரிலாம். ஸோ அதை தான் பிள்ளைங்க சாப்பிட்டுக்கிட்டாங்க. முன்னாடிலாம் வந்து ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணால் ரொம்ப ஆசையாக தெரியும். ஆனால் இந்த 2 மணி நேரம் ஃப்ளைட் ட்ராவல் வந்து ரொம்ப போரு. நமக்கு எதுவுமே வேடிக்கையும் பார்க்க முடியாது, எழுந்திரிச்சும் போக முடியாது, உட்கார்ந்த இடத்துலையே தான் இருக்கணும். தூங்குனா கூட ஓகே தான், ஆனால் பிள்ளைங்கள வச்சுக்கிட்டு எங்கே தூங்குறது? மணியை தான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் அந்த 2 மணி நேரம் ஆனால் தானே ரீச் ஆகிருக்கும் அப்படின்னு தெரியும். இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது எவ்வளோ நேரம் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டே உட்காந்தேன். எனக்கெலாம் வீட்டுக்கு போனால் போதும்னு ஆகிட்டேன். அவ்வளோ டயர்டாக இருந்துச்சு. சுத்தமாக ஒரு சொட்டு தூக்கம் கூட கிடையாதா, ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அன்றைக்குமே பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூல் இருந்துச்சு. நாங்கள் போய் இறங்கும்போது ஒரு 7:30 மணிக்கிட்ட இருக்கோம். லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வெளியில் போகும்போது 8 மணி. அதுக்கப்புறம் பிள்ளைங்க எங்கே ஸ்கூல் போக முடியாதுங்க இல்லையா, அதனால் மறுநாள் தான் அனுப்பியிருந்தோம். நான் பிள்ளைங்கள பார்த்து அழைச்சிட்டு போகிறேனோ இல்லையோ, ஆசிர் வந்து ரொம்ப கேர் பண்ணி எல்லாரையும் பார்த்துப்பான். அவன் தான் மேனேஜ் பண்ணுவான். அங்கே வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஒரு விதமான எமோஷன். இங்கே வந்து ரீச் ஆனதும் நமக்காக ஒரு ஜீவன் நிற்குமேன்னு பார்த்துட்டே போனேன். பிள்ளைங்களுக்கு வாயே ஓயலை. அது பாப்பா இது பாப்பான்னு பேசிகிட்டே வந்தானுங்க. இங்கேருந்து 10 நிமிஷம் தான் எங்களுக்கு வீடு. சீக்கிரமே போயிடுவோம். நல்ல மழை அன்றைக்கி. அந்தமான்ல இப்போ மழை சீசன். ஃப்ளைட்டே இறங்கும்போது அந்த மேலேருந்து இறங்கும்போது ரொம்ப ஷேக் ஆகிட்டே இருந்துச்சு. ஏன்னா நல்லா காற்று. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக வந்து இறங்கிட்டோம். நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து அந்தமான்லேருந்து வரக்கூடிய விலாக் பார்ப்பீங்க. யாரெல்லாம் ஆர்வமாக எதிர்பார்த்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச கலரில் ஹார்ட் கொடுங்க. இந்த வீடியோ இதோட முடியுது, என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ.